தலைவரே தலைவரே, இந்த அறிக்கையில் ஒரு சைனை போடுங்க. நான் வந்து அப்படியே போய் டெல்லி போய் கொடுத்துட்டே ஒரு பெரிய ஃபார்ம் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன அறிக்கை அது? ஒன்றும் தலைவரே, டெல்லியில் சம்பவமாகி போயிடுச்சு. சரியான பாயிண்ட்டு. என்ன உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கை. மக்கள் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுங்க. நம்ம கெத்து பண்ணிடலாம். உளவுத்துறை எடுத்து போடுறோமா? மேலே அவங்களே. ஆமாம், படிங்க தலைவரே. இங்க பாருங்க பாயிண்ட் பாருங்க. ஒன்றிய அரசு பூ கட்சி, டெல்லியில மொத்தம் 7 எம்பியும் பூ கட்சி, டெல்லி முதலமைச்சர் பூ கட்சி, டெல்லி துணைநிலை ஆளுநர் பூ கட்சி, டெல்லி மேயர் பூ கட்சி, டெல்லி லா அண்ட் ஆர்டர் ஓமு அந்த 2வது ஜி, இவ்வளவும் அவங்க தான். அது விடுங்க, பிஎம் ஜி, ஹெச்எம் ஜி, சிஎம் ஜி, எல்ஜி ஜி, எம்பி ஜி, எம்எல்ஏவும் அவங்க தான், இன்டெலிஜென்ஸும் அவங்க தான், டெல்லி போலீஸும் அவங்க தான், எல்லாமே அவங்களாண்ட தான் கீது. அப்படின்னும் போது எப்படி இது நடந்துச்சு, என்ன பண்ணுறீங்கோ அப்படின்னு நம்ம ஒரு அறிக்கை விட்டோம்னா மாஸ் லீடர் இன்னும் டெல்லியே அலற விட்றாருன்னு வந்துடும். அதனால ஒரு சைனை மட்டும் போடுங்க, நம்ம வந்து போட்டுடலாம். எல்லாமே அவங்க தான் இருக்காங்களா? ஆமாம். அப்போ நம்ம அப்படி விட வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி விடுங்க. என்ன பண்ணுறீங்க? இந்த இரங்கலை மட்டும் போட்டு விடுங்க. சொந்த கட்சி சாகும்போது 2 நாள் கழிச்சு தான் முழு சங்கியாவே மாற்றியே போடுங்க.